ஹலோ எவ்ரிவன், ஐம் ரஃபி. ஒரு கிரிமினல் கேஸ்ல கண்ணால பார்த்த ஐ விட்னஸ், சிசிடிவி ஃபுட்டேஜ் மாதிரியான டைரக்ட் எவிடன்ஸ் எதுவும் இல்லாத நேரத்துல கோர்ட்டு சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லப்படுற சூழ்நிலை ஆதாரங்களை அடிப்படையா வச்சுதான் ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. எந்தெந்த மாதிரியான எவிடன்ஸை பேஸ் பண்ணி கோர்ட்டு ஒரு வழக்குல தீர்ப்பு சொல்றாங்கன்றத ரியலா டெல்லியில நடந்த ஒரு ரேப் அண்ட் மர்டர் கேஸ் மூலயமாவும் தமிழ்நாட்டுல நடந்த ஒரு ஆணவ கொலை மூலயமாவும் இந்த வீடியோல இருந்து தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாம செய்யாத தப்புக்கு இன்னசென்ட்டான மக்கள் நிறைய இடத்துல பிரச்சனையில மாட்டிட்டு தண்டனை அனுபவிக்கிறத நாம பார்த்திருப்போம். நாளைக்கு நமக்கும் நம்மளை சேர்ந்தவங்களுக்கும் சட்ட ரீதியான ஒரு பிரச்சனை வரும்போது இமிடியட் ஹெல்ப் கிடைக்காத நேரத்துல நாம தெரிஞ்சு வச்சிருக்க வேண்டிய இந்த மாதிரியான பேசிக் லா, அதாவது அடிப்படை சட்டம் நமக்கு ரொம்ப பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். எல்லாத்துக்கும் மேல போதுமான சட்ட விழிப்புணர்வு இந்த சொசைட்டில ஏற்படுத்துறது மூலயமா குற்றங்களையும் குறைக்க முடியும். ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த டாபிக். ஒரு கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் எல்லா நேரத்திலையுமே கண்ணால நேர்ல பார்த்த ஐ விட்னஸ், கன்ஃபெஷன் மாதிரியான டைரக்ட் எவிடன்ஸ் பேஸ் பண்ணி தீர்ப்பு இருக்காது. மோஸ்ட்லி சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்னு சொல்லப்படுற மறைமுக சாட்சியங்கள், அதாவது இன்டைரக்ட் எவிடன்ஸ் தான் முக்கிய பங்கு வகிக்கும். இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்ன்றது நேரடியா இவர் தான் இந்த குற்றத்தை பண்ணாருன்னு சொல்லாது. ஆனா இவர் தான் இந்த குற்றத்தை பண்ணி இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்றத கன்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ரிசல்ட்டை தரும். இன்னும் புரியுற மாதிரி சொல்லணும்னா, உதாரணத்துக்கு ஏன்றவர் பிஏ கொலை பண்ணிட்டாருன்னு வச்சுப்போம். அதை யாருமே பார்க்கல, சிசிடிவி ஃபுட்டேஜ் கூட அந்த இடத்துல இல்லை. இப்போ கொலை பண்ணவரோட கைரேகை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணப்பட்ட அந்த வெப்பன்ல இருக்கணும். அவருடைய ஃபுட் பிரிண்ட், அதாவது காலடி தடம்னு சொல்லுவாங்க, அது கொலை செய்யப்பட்ட அந்த கிரைம் சீன்ல இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரரோ இல்ல வேற யாராவதோ கொலை செஞ்சவரை அந்த வீட்டுக்குள்ள போனதை நேர்ல பார்த்துருக்கணும். எல்லாத்துக்கும் மேல ரொம்ப முக்கியமானது, கொலை பண்றதுக்கு ஒரு மோட்டிவ், அதாவது ஏதோ ஒரு காரணம் இருந்திருக்கணும். இது எல்லாமே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டை லிங்க் பண்ணி இவர் தான் இந்த கொலையை பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு அப்படின்றத எந்த டவுட்டும் இல்லாம ப்ராசிக்யூஷன் சைட்ல ப்ரூவ் பண்ணாதான் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. இப்ப நான் சொன்னது ஒரு எக்ஸாம்பிள் தான். உண்மையா நடந்த ஒரு சில கேஸ்ல கோர்ட் எப்படி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்தாங்கன்னு பார்ப்போம். 1996 டெல்லியில பிரியதர்ஷினின்ற ஒரு பொண்ணு லா காலேஜ் படிக்கிறாங்க. அதே காலேஜை சேர்ந்த சந்தோஷ்குமார் சிங் அப்படின்ற ஒருத்தர் அவங்கள ஃபாலோ பண்ணி ரொம்ப டார்ச்சர் பண்றாரு. இதனால பிரியதர்ஷினி சந்தோஷ் மேல போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்து எஃப்ஐஆரும் ரெஜிஸ்டர் பண்றாங்க. இந்த நிலைமையில சந்தோஷ் ஒரு நாள் யாரும் இல்லாத நேரமா பார்த்து பிரியதர்ஷினி வீட்டுக்குள்ள போய் அவங்கள ரேப் பண்ணிட்டு அவரோட ஹெல்மெட்டை வச்சு அவங்க முகத்துல 14 தடவை அடிச்சு ஒரு ஒயரால கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணியிருக்காரு. அப்போ அந்த ஹெல்மெட்ல இருந்து ஒரு சின்ன பீஸ் உடைஞ்சி கிரைம் சீன்லயே இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம மர்டர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னால சந்தோஷ கிரைம் நடந்த இடத்துக்கு பக்கத்துல யமஹா பைக் வித் அவரோட ஹெல்மெட்டோட அவரை பார்த்ததா ஒரு ஐ விட்னஸும் இருக்கு. டிஎன்ஏ எவிடன்ஸ் படி பிரியதர்ஷினி உடம்புல இருக்கிற சீமன் சந்தோஷோடதானு கன்ஃபார்ம் ஆகுது. ரொம்ப முக்கியமா சந்தோஷுக்கு பிரியதர்ஷினியை கொலை பண்றதுக்கு மோட்டிவும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இருந்திருக்கு. இது எல்லாமே ஒரு செயின் ஆஃப் ஈவெண்ட்டை லிங்க் பண்றதுனால சந்தோஷ் பிரியதர்ஷினியை ரேப் பண்ணி கொலை பண்ணதை டைரக்டா கண்ணால பார்த்த சாட்சி யாருமே இல்லைனாலும் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸை பேஸ் பண்ணி சந்தோஷ் தான் இதை பண்ணியிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்றது எந்த ஒரு சந்தேகத்துக்கு இடம் இல்லாம ப்ரூவ் ஆகுறதுனால டெல்லி ஹைகோர்ட்டு ஐபிசி செக்ஷன் 302, 376 படி சந்தோஷ்க்கு தூக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. இதுல ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இந்த கேஸை ஆரம்பத்துல விசாரிச்ச செஷன்ஸ் கோர்ட்டு, அதாவது லோவர் லெவல் கோர்ட்டு சந்தோஷை விடுதலை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் நடந்த மக்கள் போராட்டத்தினால இந்த கேஸ் அப்பீலுக்கு, அதாவது மேல்முறையீட்டுக்கு டெல்லி ஹைகோர்ட்டுக்கு வரும்போதுதான் தீவிரமா இந்த கேஸை விசாரிச்சு கரெக்டான தீர்ப்பு கொடுத்திருப்பாங்க. மோரோவர் இது ஒரு ப்ரூட்டலான திட்டமிடப்பட்ட கோல்டு பிளட் கிரைம்னு சொல்லியிருப்பாங்க டெல்லி ஹைகோர்ட். இதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் 2010 சந்தோஷுடைய தூக்கு தண்டனையை, ஆயுள் தண்டனையை குறைப்பாங்க. இந்த சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு உதாரணமா நம்ம பார்க்கக்கூடிய 2வது மிக முக்கியமான கேஸ் கௌசல்யா உடுமலை சங்கருடைய ஆணவ கொலை. 2015 ஜூலை மந்த் கௌசல்யா சங்கர் 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இவங்க 2 பேரும் வேற வேற ஜாதியை சேர்ந்தவங்க. வேற ஜாதி பையனான சங்கர் என்பவரை கல்யாணம் பண்ணதுக்காக கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமி 2016 மார்ச் மாதம் உடுமலைப்பேட்டை பஸ் ஸ்டாண்ட்ல 5 பேர் கொண்ட கூலிப்பட மூலியமா சங்கரை ரொம்ப கொடூரமா வெட்டி கொலை பண்ணிட்டாங்கன்னு கௌசல்யாவே அவங்க அப்பா சின்னசாமிக்கு எதிராக சாட்சி சொல்றாங்க. சங்கரை கூலிப்படையை சேர்ந்தவங்க வெட்டி கொலை பண்றது பஸ் ஸ்டாண்ட்ல இருந்த சிசிடிவி கேமரால ரெக்கார்ட் ஆயிருக்கு.
இந்த கேஸை ஆரம்பத்துல விசாரிச்ச திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டு அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களுக்கும் இது எல்லாத்துக்கும் மாஸ்டர் மைண்டா இருந்த அவங்க அப்பா சின்னசாமிக்கும் தூக்கு தண்டனை கொடுத்துடுவாங்க. அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க அக்யூஸ்டுன்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அவங்களுக்கு எங்க போனாலும் பனிஷ்மெண்ட் கன்ஃபார்ம். ஏன்னா சிசிடிவி ஃபுட்டேஜ்ல அவங்க எல்லாருமே இருக்காங்க. ஆனா செஷன்ஸ் கோர்ட்டு எப்படி கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமி தான் இந்த குற்றச்சதிக்கு காரணம், அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசிக்கு மெயின் ரீசன் கன்ஃபார்ம் பண்ணி அவருக்கும் தூக்கு தண்டனை கொடுத்தாங்கன்னு நாம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட், சின்னசாமி கௌசல்யாவையும் சங்கரையும் நீங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணா உங்களை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டி இருப்பாரு. அதுக்கு சாட்சியம் இருக்கும். செகண்ட், அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க கிட்ட போன்ல பேசினதுக்கான கால் ஹிஸ்டரி இருக்கும். தேர்டு, கொலை பண்றவங்களுக்கு பணம் தரதுக்காக ஒரு 80,000 ரூபாய் வித்ட்ரா பண்ணியிருப்பாங்க. ஃபோர்த்து, அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்க கூட ஹோட்டல்ல மற்ற இடங்கள்ல அந்த டைம்ல ஒன்னா இருந்ததா பார்த்ததா ஒரு ஐ விட்னஸும் இருக்கும். இந்த சூழ்நிலை ஆதாரங்களை எல்லாம் அடிப்படையா வச்சு திருப்பூர் செஷன்ஸ் கோர்ட்டு கௌசல்யா அப்பா சின்னசாமி தான் இந்த கிரைமுக்கு மெயின் காரணமேனு கன்ஃபார்ம் பண்ணி ஐபிசி செக்ஷன் 120B கிரிமினல் கான்ஸ்பிரசி, 302 மர்டரு, 307 அட்டெம்ப்ட் மர்டரு, SC/ST பிரிவென்ஷன் ஆஃப் அட்ராசிட்டிஸ் ஆக்ட் 2015 படி இது ஒரு ரேரஸ்ட் ஆஃப் ரேர் கேஸ்னு கன்சிடர் பண்ணி சின்னசாமிக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருப்பாங்க. செக்ஷன் 366 சிஆர்பிசி கன்ஃபர்மேஷன் ப்ரொசீடிங்ஸ் படி இந்த தண்டனையை கன்ஃபார்ம் பண்றதுக்கு இந்த கேஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு வரும். ஆனா 2020 ஜூன் மந்த் மெட்ராஸ் ஹைகோர்ட் கூலிப்படையை சேர்ந்த அந்த 5 பேருக்கும் தூக்கு தண்டனையா ஆயுள் தண்டனையா குறைச்சிட்டு இந்த கேஸ்ல A1 அக்யூஸ்ட், அதாவது நம்ம அக்யூஸ் நம்பர் 1 கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமியை விடுதலை பண்ணியிருப்பாங்க. வெட்டி கொலை பண்ண கூலிப்படையை சேர்ந்தவங்களுக்கு ஆயுள் தண்டனை. ஆனா இந்த ஆணவ கொலை நடக்கிறதுக்கு காரணமா இருந்த கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமியை மெட்ராஸ் ஹைகோர்ட் விடுதலை பண்ணது ஒரு அநீதி, இன்ஜஸ்டிஸ்னு கௌசல்யா தரப்புலையும் அப்போதைக்கு எதிர்கட்சியா இருந்தவங்களும் இடதுசாரி அமைப்புகள் பலவும் அவங்களுடைய எதிர்ப்பை தெரிவிச்சாங்க இந்த ஜட்ஜ்மெண்ட்டுக்கு எதிராக. ஆனா ஹைகோர்ட் எதனால கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமியை இந்த கேஸ்ல இருந்து விடுதலை பண்ணாங்கன்னா, ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்க்கு தேவையான ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு செயின் லிங்க். அந்த செயின் லிங்க்ல ஒரு சின்ன பிரேக்கேஜ் இருந்தாலும் அக்யூஸ்ட கன்ஃபார்ம் பண்றதுல டவுட் வந்துடும். அப்போ அது ஒரு ரீசனபிள் டவுட்டா இருந்ததுன்னா பெனிஃபிட் ஆஃப் டவுட் அடிப்படையில குற்றவாளியை விடுதலை பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு கோர்ட் வந்துடும். ஏன்னா 1000 குற்றவாளி தப்பிக்கலாம், ஒரு நிரபராதி கூட சட்டத்தின் முன் தண்டிக்கப்படக்கூடாதுன்றதுனால. இப்போ நம்ம ஒரு எவிடன்ஸா பார்ப்போம். எவிடன்ஸ் நம்பர் 1, இந்த கேஸ்ல சின்னசாமி அந்த கூலிப்படையை சேர்ந்தவங்களோட போன்ல பேசினதை மெட்ராஸ் ஹைகோர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்க என்ன பேசினாங்கன்றதே தெரியாதுல்ல. ஒருவேளை கொலை பண்ண சொன்னதா வாட்ஸ்அப் சேட்டு, வாய்ஸ் ரெக்கார்டிங்கு, கால் ரெக்கார்டிங் ஏதாச்சும் இருந்திருந்ததுன்னா எவிடன்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். எவிடன்ஸ் நம்பர் 2, அதே மாதிரி அந்த 80,000 அமௌண்ட் எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டதுன்றதுலயும் எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லை. எவிடன்ஸ் நம்பர் 3, சின்னசாமி ஹோட்டல்ல கூலிப்படையை சேர்ந்தவங்களோட இருந்ததுக்கான வேற எந்த கிளியர் ப்ரூஃபும் இல்லை. ஒருவேளை அந்த ஹோட்டல் ரூம் சின்னசாமி பேர்ல புக் பண்ணி இருந்தாலும் அதுக்கான ரிசிப்ட் சின்னசாமியோட பேர்ல இருந்திருந்தாலோ இன்னும் கூட ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸா கோர்ட் கன்சிடர் பண்ணி இருந்திருக்கலாம். எவிடன்ஸ் நம்பர் 4, இந்த இடத்துல நம்ம எல்லாருக்குமே ஒரு சந்தேகம் வரும். சொந்த பொண்ணே அவங்க அப்பாவுக்கு எதிராக வாக்குமூலம் கொடுத்தோம், ஏன் கோர்ட் அதை நம்பலன்னு. இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் கௌசல்யா ஒரு எமோஷன்ல இருக்கிறதுனால அவங்க சொல்றதை கேட்டு தப்பான தீர்ப்பு கொடுத்துடக்கூடாதுன்றதுல கோர்ட் ரொம்ப எச்சரிக்கையா இருப்பாங்க. ஒருவேளை அவங்களுடைய சாட்சியை கன்ஃபார்ம் பண்ற மாதிரி வேற ஏதாவது சப்போர்ட்டிங் எவிடன்ஸ் இருந்திருந்ததுன்னா சின்னசாமிக்கு மெட்ராஸ் ஹைகோர்ட்லயும் தண்டனை கிடைச்சிருக்க வாய்ப்பு அதிகம் தான். ஸோ ஓவராலா கௌசல்யாவுடைய அப்பா சின்னசாமி கொலை பண்றதுக்கு கூலிப்படைக்கிட்ட பணம் கொடுத்ததுக்கும் அவங்களோட இருந்ததுக்கும் கொலை செய்ய சொல்லி சொன்னதுக்கும் எந்த ஒரு கிளியர் ப்ரூஃபும் இல்லாததுனால சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ்க்கு தேவையான அந்த செயின் புரோக்கன் ஆகுறதுனால, உடையிறதுனால மெட்ராஸ் ஹைகோர்ட் சின்னசாமியை விடுதலை பண்ணிடுவாங்க. ஆனா இதோட முடியல. மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட தீர்ப்பை எதிர்த்து கௌசல்யா மற்றும் அரசு தரப்புல சுப்ரீம் கோர்ட்டுக்கு மேல்முறையீட்டுக்கு, அதாவது அப்பீலுக்கு போயிருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டு ஹைகோர்ட் சொன்ன ஜட்ஜ்மெண்ட் சரின்னு சொல்லலாம், இல்லைன்னா லோயர் கோர்ட் சொன்ன மாதிரி சின்னசாமிக்கு தண்டனை கூட கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது மாறுபட்ட தீர்ப்பு கூட வழங்கலாம். ஆனா எப்படி இருந்தாலும் அதுதான் ஃபைனல் கோர்ட்டு, அங்க சொல்ற டெசிஷன் தான் கடைசி. ஸோ பொறுத்து இருந்து பார்ப்போம். நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பிரியதர்ஷினியோட அந்த ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல இருந்தோம், ரெண்டாவது சொன்ன கௌசல்யா சங்கருடைய ஹானர் கில்லிங் கேஸ்ல இருந்தோம். சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்ஸ், அதாவது சூழ்நிலை ஆதாரம்னா என்னன்னு ஒரு புரிதல் உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும்னு நம்புறேன். நன்றி.